வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு கரடி புல். ஒரு வேட்டைக்காரன் இருந்தானா, அவன் வந்து ஒரு கரடியை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போனானாம். அந்த கரடியை வந்து பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு பசியும் களைப்பும் வந்து ஏற்பட்டுச்சான். அந்த கரடி வந்து ஒரு புல்லை சாப்பிட்டுச்சான், ஒரு வகையான புல்லை சாப்பிட்டுச்சான். அது என்ன புல்லை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அந்த புல்லை எடுத்து இவனும் சாப்பிட்டானான். அது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து உழவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு குகையை நோக்கி நடந்துதான். சரி, அதை போய் நம்ம பிடிக்கலான்னு சொல்லிட்டு இவனும் அது பின்னாடியே போனான்னா பனி ரொம்ப அதிகமாகி அது அந்த குகைக்குள்ளே போய் படுத்துக்கிச்சான். அதாவது பனிக்கரடிகள்லாம் வந்து 6 மாதம் சாப்பிடும், 6 மாதம் அந்த ஹைபர்னேஷன் மோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குகையில் போய் படுத்து தூங்கிடும்ல, அந்த மாதிரி அது போய் தூங்கிடுச்சு. அதை பின்தொடர்ந்து போய் இவனும் என்ன பண்ணான்னா, அது அந்த புல் சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, இவனுக்கு ரொம்ப களைப்பும் சோர்வும் இருந்ததால் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்து அவனும் அங்கேயே அந்த குகைக்குள்ளேயே அந்த கரடி கூட படுத்து தூங்கிட்டானான். இப்படியே பல நாட்கள் ஆகிடுச்சான். அவனுக்கு எவ்வளோ நேரம் தூங்கணுன்றதே தெரியலையாம். கண்ணை திறந்து பார்த்தானா அப்போ வந்து கரடி அங்கே இருந்துச்சான் பக்கத்தில், அவன் பக்கத்தில். அதுவும் தூங்கிட்டு இருந்ததான், இவனும் தூங்கிட்டு இருந்தானா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் தூங்க ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கப்புறம் அந்த குளிர்காலம்லாம் போய் அந்த பனியெல்லாம் உருக ஆரம்பித்து வெயில் காலம் வந்துச்சான். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சான். வெயில் அடித்ததும் அந்த பனியெல்லாம் உருகி தண்ணியாக அங்கே ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் இவனுக்கு நல்லாவே ஃபுல்லாக முழிப்பு வந்துடுச்சான். பார்த்தா இவனும் அந்த குகைக்குள்ளேயே தான் இருந்தானா. அந்த கரடி இருந்துச்சான். அந்த கரடி வந்து முழிப்பெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு, அது அந்த ஹைபர்னேஷன் மோட் சொல்லுவாங்களா, அது முடிஞ்சு அது அதனோட பசிக்காக, அது தேவைக்காக வெளியில் வந்துச்சான். அதை பார்த்தது இவனும் பயந்துட்டு அந்த குகையிலேருந்து வெளியில் வந்தானா. அந்த கரடி எங்கே தன்னை தாக்கிட போகுதுன்னு எண்ணி குடுகுடுன்னு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டானான். தப்பிச்சு வந்து வெளியில் அந்த காட்டை விட்டு வெளியில் வந்து அவன் ஊருக்கே போயிட்டானா. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததும் அவங்க மனைவி குழந்தைகள்லாம் இத்தனை மாதமாக எங்கே போயிருந்தீங்க, அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னானா, நான் வந்து கரடியை வேட்டையாட போனேன். அந்த கரடி ஒரு வகையான புல்லை சாப்பிட்டுச்சு. நானும் அந்த புல்லை சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. நானும் அந்த கரடி கூடயே படுத்து தூங்கிட்டேன். நானும் அந்த கரடியும் அந்த குகையில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அவங்க மனைவி வந்து ரொம்ப ஆச்சரியமாக, எப்படிங்க இவ்வளோ நாளாக கரடி கூட இருந்திருக்கீங்க, அந்த கரடி உங்களை ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதுவும் தூக்கத்தில் இருந்தது, நான் அது கூடயே தூங்கிட்டேன், எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதனால் அது ஏதோ ஒரு வகையான புல்லாக இருக்கும் போல இருக்குது, கரடி தின்ன புல்லை நான் சாப்பிட்டதால் தான் எனக்கும் அந்த மாதிரி தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னானா. அது என்ன புல் அப்படின்னு சொல்லி கேட்டானா. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தானே போய் கரடி கூட இருந்துட்டு வந்தீங்க, வேணா போய் அந்த கரடிக்கிட்டே கேளுங்க அப்படின்னு அவங்க மனைவி வேடிக்கையாக சொன்னாங்களாம். இவன் எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்தானா யாருக்குமே தெரியலையாம். இவனே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். ஓ, அது கரடி புல் போல இருக்குது, அது சாப்பிட்டா தூக்கம் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானான். கடைசி வரைக்கும் அதை அவன் வேட்டையாடவே இல்லையாம். அது தன்னை கடிச்சிருமோன்னு பயந்து இவன் ஓடி வந்துட்டான். அப்போ திருப்பியும் மனைவி கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறான், திருப்பியும் அதை தேடி போய் அதை எங்கன்னா என்ன கடிச்சு வைக்கிறதுக்கா, ஏதோ தப்பிச்ச வரைக்கும் போதும், வந்தாச்சு இல்லை, அதோட விடு அப்படின்னு சொல்லி சிரிச்சானான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த வேட்டைக்காரன் உண்மையாகவே வேட்டையாட போயிருந்தாக்கா அந்த கரடியை வந்து அவன் வேட்டையாடி வந்திருப்பான். ஆனால் அவன் ஏதோ ஒரு வேகத்தில் போயிட்டான். அவனால் அது முடியலன்னவே அது கூட இருந்து படுத்து தூங்கிட்டு பயந்து வந்துட்டான். இது மாதிரி நாமளும் ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா அது நமக்கு வருமா, நம்மளால் நமக்கு அது தெரியுமா அப்படின்னு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறது நல்லது. தெரியாமல் ஒரு விஷயத்த செய்கிறோன்னு போய் இந்த வேட்டைக்காரன் மாதிரி நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இல்லை தெரியலன்னா அதை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் முயற்சி மேற்கொள்கிறது நல்லதுன்னு இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.